டிவிகேவை மையப்படுத்தி தான் இன்னைக்கு தமிழக அரசியலே நகர்ந்துகிட்டு இருக்கு. அது அதான் முதல் கேள்வி அப்படி கேட்டேன்றீங்களா எப்படி? அதனால் நீங்கள் முதல்ல அங்கேருந்து ஆரம்பித்தது ரொம்ப பொருத்தமானதும் கூட. சில வெளிப்பார்வைக்கு நமக்கு தெரிய மாட்டேனுது. ஏங்க இவ்வளோ 2 வருஷம் ஆச்சு, ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட உங்களை வரலையே அப்படின்னு நம்ம அவங்கள கிண்டல் பண்ணலாம். ஆனால் அவங்கள காமிச்சு நடக்கிற பேரங்கள் இருக்குல்ல, அது திரைமறைவில் ரொம்ப அக்ரெசிவாக நடக்குது. அது திமுக கூடவும் நடக்குது, அதிமுக கூட்டணிக்குள்ளேயும் நடக்குது. ஸோ டிவிக்கேன்னு ஒரு ஃபேக்டர் உள்ளே வந்ததுனால தமிழ்நாடு அரசியல் களமே வந்து வேகமாக உருமாறி போயிருக்கு. அதனால டிவிகேவுக்கு என்ன யூஸ்? அது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் நமக்கு தெரியும். இப்போ வரைக்கும் அது வந்து அன்டெஸ்டட் பவர். அதனால் அது இப்போது எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னு சில நாடுகள் மிரட்டுதில்ல. அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்கிறத வச்சு நம்ம வந்து அணு ஆயுத நாடுகள் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அது அணு ஆயுதத்தை போட்ட பிறகு தான் அதோடைய இது என்ன, வீரியம் என்னன்றது தெரியும். அந்த மாதிரி டிவிக்கே கிட்டத்தட்ட ஒரு அரசியல் அணு ஆயுதம் மாதிரி. அது வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அதோடைய உண்மையான பவர் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும்.